We the Leaders அமைப்பின் முதல் மாநாட்டில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், விவரங்களை பகிரலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாநாடாக இன்றைய தினம் நடைபெறுகிறது. வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்வில் பங்கேற்று அவர்களது அமைப்பின் நிர்வாகிகளிடையே மாலை 4 மணிக்கு உரையாட இருக்கிறார். மாநாட்டில் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில அவர்களது தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். மாநாட்டில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டு அவரது நிர்வாகிகள் அமருவதற்கு நாற்காலிகள், தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை செய்துள்ளனர். மாநாட்டுக்கு வருபவர்கள் அடையாள அட்டை இருப்பவர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்கின்றனர். மாலை 4 மணி அளவில் மாநாடு துவங்க உள்ள நிலையில அண்ணாமலை என்ன பேச போகிறார் என்று ஆவலுடன் அவரது நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜகவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவராக பதவி வகித்து வந்த அண்ணாமலை அந்த கட்சியிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் அமைப்பை தொடங்கியிருக்கிறார். அண்ணாமலையின் இந்த கட்சியில் 19 லட்சத்துக்கும் கூடுதலானோர் தங்களை முன்வந்து இணைந்து கொண்டனர். இந்த கட்சியின் இந்த அமைப்பின் முதல் மாநாடு பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் இன்று நடக்கிறது. போதையில்லா பொள்ளாச்சி என்னும் பெயரில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. மாநாட்டில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என அவர்களது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற போல் மாநாடு பந்தல் மற்றும் மேடைகள் அமைக்கும் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக அந்த அவருடைய புகைப்படங்கள், அதாவது அண்ணாமலையினுடைய புகைப்படங்கள், பேனர்கள், அதே போல தோரணைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு துவங்க இருக்கக்கூடிய நிலையில இதில் முக்கிய அறிவிப்புகளை அண்ணாமலை வெளியிட இருப்பார் என்று தொண்டர்கள் கூறுகின்றனர். முனாஃப், விவரங்களுக்கு நன்றி.